வந்தா மரியாதை. இப்போ நாங்கள் ரோட்டில் நிற்கிறோம், பஸ்ஸில் ஓரமாக தான் நிற்கிறோம். இன்ஸ்பெக்டர் சார் 6 மணிக்கு வர சொன்னது இன்ஸ்பெக்டர் தான் வர சொன்னார். 6 மணிக்கு வர சொல்லிட்டு அப்போ 8 மணிக்கு வர சொல்லுவாங்க. அதில் சண்டெல்லாம் வேணாம். நாங்கள் வந்து நின்று சார் வெளியே திட்டினா எங்கே சார் நீங்கள் ரோட்டில் திருப்பி வந்துட்டு போட்டுருந்தா சார் நாங்கள் எவ்வளோ நீங்கள் போங்க சார். நாங்கள் உட்காந்து நாங்கள் ஒரு 10 பேரை வரோம் சார். வந்து உட்காந்து பேசுவோம் சார். எங்க அம்பேத்கர் சிலை சார் 35 வருஷமா இருக்கு, எங்க அடையாளமே இதுதான் சார், விற்றுங்க என காவலரிடம் வருத்தத்துடன் கேட்ட நடிகர் சாய்தீனா. சென்னை திருவொற்றியூர் டோல்கேட் பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலையை சுற்றி நடைபெறும் கட்டுமான பணியை நிறுத்த வேண்டும் என உத்தரவுவிட்ட காவல் ஆய்வாளர். ஆய்வாளருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட திரைத்துறை நடிகர் சாய்தீனா. சுமார் 34 ஆண்டுகளுக்கு முன்பாக நிறுவப்பட்ட அம்பேத்கர் சிலை உள்ளது. இந்த நிலையில் இந்த இடம் ஏற்கனவே பேட்டரி கம்பெனிக்கு சொந்தமான இடத்தை தற்போது ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த தனியார் நிறுவனம் வாங்கி அதனை பிளாட் போட்டு வைத்திருக்கின்றன. இந்த சிலையை ஒட்டியுள்ள தியாகராஜபுரம் மக்கள் மற்றும் அம்பேத்கர் பற்றாளர்கள் சார்பாக சிலையின் பாதுகாப்பு கருதி சுற்றி சுவரை எழுப்பி வந்திருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து திருவொற்றியூர் மண்டல அலுவலகத்தில் மண்டலம் அலுவலர் இந்த பணியை கைவிட வேண்டும் என்று வாய்மொழியாக உத்தரவிட்டிருக்கிறார். பொதுமக்களும் மற்றும் நடிகர் சாய்தீனா ஆகியோர் அம்பேத்கர் சிலை முன்பு ஒன்றிணைந்திருக்கின்றனர். அதற்குள் காவல் ஆய்வாளர் அந்த இடத்திற்கு வந்து ஏன் இங்கே நிற்கிறீர்கள், கிளம்புங்கள் என கூறியிருக்கிறார். பொதுமக்களிடமும் மற்றும் நடிகர் சாய்தீனாவிடமும் சமரசம் பேசி அனுப்பி வைத்தனர். வந்தா மரியாதை. இப்போ நாங்கள் ரோட்டில் நிற்கிறோம், பஸ்ஸில் ஓரமாக தான் நிற்கிறோம். இன்ஸ்பெக்டர் சார் 6 மணிக்கு வர சொன்னது இன்ஸ்பெக்டர் தான் வர சொன்னார். 6 மணிக்கு வர சொல்லிட்டு அப்போ 8 மணிக்கு வர சொல்லுவாங்க. அதில் சண்டெல்லாம் வேணாம். அவங்களுக்கு 1000 வேலை இருக்கும், நம்ம பார்க்குற வேலை கிடையாது. நின்னா கூட வெளியே போங்க, ஏசி வரணும் தப்பு இல்லை. நாங்கள் வந்து நின்று சார் வெளியே திட்டினா எங்கே சார் நீங்கள் ரோட்டில் திருப்பி வந்துட்டு போட்டுருந்தா சார் நாங்கள் எவ்வளோ நீங்கள் போங்க சார். நாங்கள் உட்காந்து நாங்கள் ஒரு 10 பேரை வரோம் சார். வந்து உட்காந்து பேசுவோம். நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, போங்க. பின்னாடி வட சென்னையில் ரொம்ப முக்கியமான சிலை இந்த சிலை. எங்களுக்கு நார்த் மெட்ராஸ் முதல் சிலை இந்த சிலை தான். ஏறக்குறைய ஒரு 35 ஆண்டு காலமாக அந்த சிலை இருக்குது. எங்களுடைய விடியலினுடைய அடையாளம் இந்த சிலை. இன்னைக்கு வரைக்கும் வட சென்னையில் எங்களுக்கான அடையாளமாக நிற்கிறது இந்த சிலை கொண்டு தான். இங்கே இருக்க எல்லாருக்குமான இடமா இந்த சிலை இருக்குது. எல்லாத்துக்குமான இடமா இந்த சிலை இருக்குது. எங்களுடைய ஆர்ப்பாட்டங்களாக இருக்கட்டும், எங்களுடைய பொது பிரச்சனைகளாக இருக்கட்டும், எதாவது இதுக்கு முன்னாடி தான் நின்று நாங்கள் செய்வோம். ஐயா சிலைக்கு முன்னாடி தான். இப்போது இந்த எவரடி கம்பெனியை தனியாருக்கு ஒருத்தர் ஒரு ஒரு பெரிய முதலாளிக்கு விற்றுட்டாங்க. அந்த முதலாளி கடை கட்டுறாரு பின்னாடி. நாங்கள் ஹைவே டிபார்ட்மெண்ட்லேருந்து கவர்மெண்ட்லேருந்து எல்லா பர்மிஷனும் வாங்கி இந்த சிலையை முறையாக பராமரிச்சுக்கிட்டு இன்றைக்கி 35 ஆண்டுகளாக நாங்கள் வரோம். இந்த சிலைக்கு இன்றைக்கி காவல்துறையிலேருந்து நெருக்கடி கொடுத்துருக்குறாங்க, விசாரிச்சிருக்கிறாங்க. விசாரணை தவறாக இருந்ததுனால நாங்கள் வந்து இன்றைக்கி கேட்டோம். கேட்டதுக்கு அவங்க சரியான பதிலை கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி அந்த பதில் பிரகாரம் நாளைக்கு எங்கள் சைட்லேருந்து ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அடுத்த வேலையை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். காரணம் என்ன சொல்கிறாங்க? முதலாளிங்க தான் கொண்ட வந்த பின்னாடி ஊர் பின்னாடி வரட்டாது, அந்த கதை தான். நீங்களாம் வாய் முடிஞ்ச எல்லாரும் உட்காந்துனே இருங்க. வரவும் அடிச்சுனே இருப்பான் முதலாளிங்களாம். நம்மள வாங்கிட்டு தான் இருக்கணும் உட்காந்துன்னு. அதுதானே நம்ம பிறந்துருக்குறோம். சொந்த மண்ணில் அடிமையாக வரணும்ல. இன்னும் அடிப்பானுங்க, நம்ம இன்னும் எல்லா வேலையும் செய்வானுங்க. ஊரக்குடிகளை விரட்டணும், அவ்வளோதான். ஊரக்குடி மக்களை விரட்ட வேண்டும். அரசியல் தலையீடு இருக்காங்க. இது வரைக்கும் அரசியல் தலையீடு இல்லை, முதலாளிங்க தலையீடு தான் இருக்குது. அதுக்கு கையூட்டுறவங்களோட தலையீடு தான் இருக்குது. அவர் முறையாக நாளைக்கு காலைல எங்களுக்கு லெட்டர் கொடுங்க, எங்கள் சைட்லேருந்து சிலைக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, அதனால நீங்கள் ஒரு லெட்டர் கொடுங்கன்னு ஆய்வாளர் சொல்லிட்டு போயிருக்காரு. அவ்வளோதான். வேற ஏதாவது சப்போஸ் அனுமதி இல்லைன்னா வேற போராட்டங்கள் பண்ண ஏதாவது முதலாளிகள் சிலைக்கு முன்னாடி ஏதாவது வேலை செஞ்சாலோ இடிச்சாலோ ஒட்டுமொத்த நார்த் மெட்ராஸ் இருக்கிற கூடி வாழ்ற இந்த மக்களை அத்தனை பேரையும் ஒருங்கிணைச்சு நாங்கள் உட்காருவோம். கடுமையான போராட்டம் பண்ணுவோம். இல்ல இப்ப முதல்ல காம்பவுண்ட் சுவர் கட்டாதன்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் சிலையை அகற்றுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். ஆரம்ப பொறுப்பையா தான் வரும். கடுமையான போராட்டம் பண்ணுவோம். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.